இப்போ சுந்தர் பிச்சை, சத்ய நடேலா, நம்ம இந்த மாதிரி இந்த பெரிய பெரிய குரூப் எல்லாம் இருக்குல்ல, இவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து அவங்க எல்லாம் ஹிந்துன்னு டிக்ளேர் பண்ணா அவங்களுக்கு த்ரெட்டா வருமா வராதா? ஓகே, அந்த இடத்துல இருந்து தான் அது பார்க்கணும். மைனாரிட்டி முக்கியம் இல்ல, பவர்ஃபுல் மைனாரிட்டி. ஜூஸ் என்ன பண்ணாங்க? அமெரிக்காவோட ஜூயிஷ் பாப்புலேஷன் ரொம்ப சின்னதுதான். ஆனா ஏன் வந்து இஸ்ரேல் சொன்ன பேச்சை கேட்டு அமெரிக்கா வாருக்கு போச்சு? தெரியுதுல்ல அப்ப என்ன நடக்கும்னு. பவரும் எஜுகேஷனும் அதிகமா இருக்கிற குரூப் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அது லாபியா மாறும். அது லாபியா மாறுச்சுன்னா என்ன வேணாலும் பண்ண செய்யும். அது வேண்டாம்னு நினைக்கிறது தான் கிறிஸ்டியன்ஸ். இப்போ அமெரிக்காவை ஆட்டி படைக்கிற இடத்துல வந்து ஜூஸ் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து இந்தியன்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, அமெரிக்காவோட பாலிடிக்ஸ் அவங்க நிர்ணயிக்க கூடாது அப்படின்ற ஒரு அச்சம் தான் அவங்களுக்கு. அதுல ரெண்டு பேருக்குமே இருக்கும்ல. ஓகே, ஜூஸ்க்கும் இருக்கும், கிறிஸ்டியன்ஸ்க்கும் இருக்கும். ஆமா, நம்ம இடத்துல இந்துக்கள் எடுத்துக்கூடாது வரும்ல. ஓகே, ஏன்னா அவங்களும் என்ன நினைப்பாங்க, அவங்களோட ஐடியாவுமே நாங்க தான் உலகத்தின் விஸ்வகுரு அப்படிங்கறது அவங்க உண்மையா நம்புறாங்க. அதுக்கு அவங்க ப்ரூவும் பண்ணி இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க இதே டேர்ம் யூஸ் பண்றாங்க. இவங்க வேற ஏதாவது ஒரு டேர்ம் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அதை பயப்பட மாட்டாங்க. அவங்க தான் ஒரிஜினலா விஸ்வகுருன்னு சொல்றாரு. இப்ப நீங்க விஸ்வகுருன்னு சொன்னீங்கன்னா உலகத்துக்கே ஐடியா சொல்றதுன்னா அது உங்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஓகே, அந்த இடம் தான் கிறிஸ்டியானிட்டியோட ஓல்டு டெஸ்டிமெண்ட். 2 பைபிள் இருக்குன்னு சொன்னல, ஓல்டு டெஸ்டிமெண்ட்ல அவங்க ஜூஸை வந்து மேல வச்சிருவாங்க கிறிஸ்டியானிட்டி. சோ அப்ப அவங்க எப்படின்னா இது எதுவா இருந்தாலும் எங்க பங்காளி சண்டை, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க யாருன்னு கேட்பாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு என்னன்னா இவங்க அதுக்குள்ள சேரவே மாட்டாங்கல்ல, இவங்க தனியா இல்ல. அப்ப இவங்க எமர்ஜ் ஆச்சுன்னா அப்ப அந்த மைனாரிட்டி யோசிக்காதா? இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன், இப்ப நீங்க என்ன ஹிந்துத்துவ லாபின்னு ஒண்ணு இதை கொண்டாந்து வரீங்க? ஓகே, அந்த ஒரு அச்சம் வந்து அதை உங்களை ஃபீல் பண்ண வச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத் வந்து அதனுடைய துணை பொதுச்செயலர் ஜாயின்ட் ஜெனரல் செக்ரட்டரி இருக்கக்கூடிய ஜெயின் நினைக்கிறேன், சுரேந்திர ஜெயின் நினைக்கிறேன், அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. இது குப்பையில் போட வேண்டிய ஒரு ரிப்போர்ட், இதில் வந்து எந்த விதமான ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி, அதாவது இந்த சர்வதேச ஃப்ரீடம்கான அந்த ஆணையமானது இது வந்து ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும், இந்தியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவோம். ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸையும் ராவ் பேரை குறிப்பிட்டு இப்படி ஒரு அறிக்கை கொடுக்காது. ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோடைய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. விஹெச்பி இதை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா அவங்க தடை பண்ணாங்கன்னா முதல்ல இவங்க தான் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா இந்த வைலன்ஸ் டீம் இவங்க தான். இந்த விஸ்வ இந்து பரிஷத்து, இந்த ஹிந்து முன்னணி, அப்புறம் இந்த அனுமன் சேனா, எல்லாருமே இவங்க தான் இந்த வந்து வைலன்ஸ்ல இறங்குற ஆளு. ஆர்எஸ்எஸ் வந்து திங்க் டேங்க் மாதிரி வேலை பார்க்கும். அது மேல உட்காந்துக்கிட்டு ஐடியா தான் கொடுக்கும். அது இறங்கி வந்து கிறிஸ்துமஸ்ல போய் அடிக்க போறது கிடையாது. அதுக்கு அடியால் வேலை இவங்க தான். அதனால இவங்களுக்கு தானே அது பலிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியுமே அங்க தடைப்பட்டா இங்க ஃபண்டிங் என்ன ஆகுது, உடச்சிருவாங்களே. இங்க எதுக்கு இவங்க போய் ரோட்ல போய் சண்டை போட போறாங்க? இப்ப வேலை வெட்டியே இல்லாம போய் சண்டை போடுறாங்கன்னா காசு கொடுத்தா தானே சண்டை போட முடியும். அதுக்கும் ஒரு ரிசோர்ஸ் வேணும்ல. அதனால அவங்களுக்கு தெரியும் இதை கை வச்சாங்கன்னா இவங்க தான் கத்தணும். ஆர்எஸ்எஸ் இப்ப பேசிச்சுன்னா ஆர்எஸ்எஸ் மாட்டிக்கும். அதனாலதான் ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட் இருக்கு, அது கீழே இருக்கவங்க பேசுவாங்க. இப்ப நான் ஆர்எஸ்எஸ் பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அமெரிக்கா ஒரே ஒரு வார்த்தை, உங்க லீகல் ஸ்டேட்டஸ் என்ன இந்தியால, எங்கேருந்து நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா அமெரிக்காவை அதை சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அமெரிக்கா வந்து இதை விட மோசமான பெர்சிக்யூஷன் எல்லாம் பண்றவங்க தான். ஆனால் இவங்களும் பேச முடியாது, அவ்வளவுதான்.